ஹாய் பட்டுமா, ஹாய் பட்டுசாமி, எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் ஆல் வில் பி ஹாப்பி. யா, தாத்தா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியோட பேர் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனராசிட்டி. கருணையும் தாராள குணமும். கைண்ட்னஸ்னா கருணை, ஜெனராசிட்டினா தாராள குணம். இது வந்துட்டு வெளிநாட்டில் தான் நடந்தது, சுவிட்சர்லாந்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஆயா இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சிட்டு இருந்தாங்க. தே லைக்டு ஈச் அதர் வெரி 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 ஹாட் டு ஹாட். ஓகே, நானும் உங்கள் கிராணிய மாதிரி. சரியா? தாத்தா செத்துட்டாரு. இருந்தாலும் இந்த ஆயா வந்துட்டு தவறாமல் அவர் கல்லறைக்கு டெய்லி போயிட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அந்த ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்து வழியாக ஒரே ஒரு பஸ் தான் போகும். அந்த பஸ் டிரைவர் பேர் ஹன்ஸ், கண்டக்டர் பேர் சார்லஸ். அவங்க டெய்லி வருவாங்க. வந்துட்டு அந்த கிராணி இருக்குது அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி அவங்கள நல்லா ஹெல்ப் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு கல்லறையில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி வாபஸ் வரும்போது அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரியா? ஒரு நாள் என்னாச்சு, பஸ் கிளம்பிட்டு வந்து இங்கே டக்குன்னு ஒரு ஜட்கா. கண்டக்டர் சார்லஸுக்கு தெரியல, ஆனால் ஹன்ஸ் வந்துட்டு பஸ்ஸை நிறுத்திட்டாரு. கண்டக்டர் கேட்குறாரு, ஏன்பா பஸ்ஸை நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டிரைவர் சொல்கிறார், என்ன மறந்துட்டியா, இது வந்துட்டு நம்ம கிராணி எலிசபெத் இருக்கிற இடம் அப்படின்னு. ஓ ஆமாம், இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்புறமா அந்த ஆயா வராங்க, கையில் ஒரு பொக்கை எடுத்துகிட்டு வராங்க. அவங்கள ஹெல்ப் பண்ணி மெதுவாக பஸ்ஸில் ஏற்றிட்டு அவங்கள கொண்டு போய் அழகாக அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு அதே மாதிரி கல்லறையில் இறக்கி விட்டு போகிறாங்க. இது டெய்லி நடக்கிற விஷயம். டெய்லி தவறாமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள ஏற்றிட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்கள கொண்டு வருவாங்க. இந்த ஆயா யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க. அந்த கையில் அந்த பொக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே கல்லறையில் போய் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டிரைவர் கண்டக்டர் மட்டும் நல்லா இவங்ககிட்ட பேசுவாங்க. சென்டரில் அப்படியே சிரிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடுச்சு மனசில். அப்புறம் லேசாக ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க புருஷன் இறந்துட்டு அந்த கவலையில் இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு ஒரு ரோஸ் ஒன்று கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு ரோஸு, அந்த பொக்கே கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு ரோஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ரோஸ் கொண்டு வந்துட்டு டிரைவருக்கு கொடுத்தோடனே கண்டக்டர் சார்லஸு, என்னம்மா எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமாஷ் பண்ணார். உனக்கு வேணுமா, நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அடுத்த நாள் 2 ரோஸ் கொண்டு வந்து டிரைவருக்கு ஒன்று கண்டக்டர் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு அந்த டிரைவர் கண்டக்டர் இவங்க மேலே காட்டுற பாசம், அந்த ஒரு அவங்களுக்காக பஸ்ஸை நிறுத்தி அவங்கள கையை பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றி அதே மாதிரி அங்கே இறங்கும் போதும் அவங்கள பத்திரமா இறக்கி விட்டு ரோடு கிராஸ் பண்ணி விட்டு பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஒரு நாள் நம்ம டிரைவர் ஹன்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஜோக் அடிச்சாராம். அதாவது, அம்மா எலிசபெத் அம்மா, நீங்கள் டெய்லி எங்கள் பஸ்ஸில் வரீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட எந்த டிக்கெட்டும் வாங்கறதில்ல, நம்ம சார்லஸ் கண்டக்டர் உங்கள்கிட்ட டிக்கெட்டே வாங்கறதில்ல. அவர் உங்களுக்கு டிக்கெட் போட ஆரம்பிச்சாச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அவ்வளோ பணம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஜோக் அடிச்சுக்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சிரித்தாங்களா, பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரித்தாங்களாம். அப்படியே இருக்கும்போது அப்படியே இருந்து நான் ரொம்ப நாள் நடந்துன்னு இருக்குது. ஒரு நாள் வரும்போது பார்த்தா அங்கே வந்து பஸ்ஸு நின்றுச்சு. ஆனால் அந்த அம்மா இல்லை. அப்புறமா இறங்கி கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பஸ் டிரைவரு கண்டக்டர் 2 பேருக்கும் ரொம்ப பெஜாராயிடுச்சு. அங்கேயே நின்று ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்புறமா பஸ் எடுத்துன்னு நார்மலாக அவங்க போகிற டியூட்டிக்கு போயிட்டாங்க. போன உடனே
உடனே டியூட்டியை முடிச்சுட்டு அவங்க பஸ்ஸை கொண்டு போய் டிப்போவில் நிறுத்திட்டு வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு ஆஃபீஸ் பாய் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் ஆஃபீஸில் மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா, எங்கள் 2 பேரையுமா, என்னாச்சுப்பா அப்படின்னோடனே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு லெட்ரு இருக்குது. அந்த லெட்ரு வந்துட்டு இந்த செத்துட்டாங்களே எலிசபெத் ராணி அவங்க எழுதின லெட்ரு. இந்த டிரைவர் கண்ட்ரக்டருக்கு 2 பேரும் என்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பா, அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக என்னை கொண்டு போனாங்க. என் பிள்ளை மாதிரி அவங்க என்னை அம்மா மாதிரி நடத்துனாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.